Student, 12th standard chapter 3 example 3.6 from the equation whose roots are the square of the roots of the cube equation x cube plus ax square plus bx plus c equal to 0. ஒரு கியூப் ஈக்குவேஷனை கியூப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த கியூப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நமக்கு 3 ரூட்ஸ் வரும். அந்த 3 ரூட்ஸ் வர ஸ்கொயர் ரூட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட்டோட ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பா கமா பீட்டா கமா காமா 3 ரூட்ஸ் வரும். அந்த 3 ரூட்டோட ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயரோட நியூ ஒரு கிணறாம் ஒரு கியூப் ஈக்குவேஷன் கண்டுபிடின்னு கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோட கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணலாம். யார் ஏபிசி சுமாரில் கொடுத்துருக்கலாம். நம்ம கேபிட்டல் ஏ டினோட் பண்ணலாம். கேபிட்டல் ஏக்கு 1, கேபிட்டல் பிக்கு ஏ, கேபிட்டல் சிக்கு பி, கேபிட்டல் டிக்கு சி. இது சால்வ் பண்ண நமக்கு ரூட் வரும். ஆல்பா பீட்டா காமா வருமா நமக்கு? ஓகே, இப்போ சம்மேஷன் 1 வரும். 3 வேல்யூ ஆட் பண்ணால் மைனஸ் பி பை ஏ, பி வேல்யூனா ஏ பை 1, 1 டிவைட் பண்ணால் மைனஸ் ஏ. சம்மேஷன் 2 2 ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா 3 வேல்யூ. சி பை ஏ, சி வேல்யூ பி பை 1 கூட பி. சம்மேஷன் 3 வேல்யூ மல்டிபிகேஷன் பண்ணுறேன் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ, டி வேல்யூனா வரும் சி இருக்குது டிவைட் பை 1 மைனஸ் சி. ஓகே, நமக்கு கொடுத்துற வேல்யூட இந்த இது நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகே, செகண்டு நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட்டு இதோட ஸ்கொயர் டைம்ஸ் இதோட ஸ்கொயர் டைமோட கியூப் ஈக்குவேஷன் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ரூட்டோட ஸ்கொயரோட ஈக்குவேஷன். அப்போ ரூட்ஸ் நம்ம நமக்கு என்ன வரும்? ஆல்பா ஸ்கொயர் கம்மா பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். ஓகே, இப்போ அதே சேம் ஆல்பா ஸ்கொயர் 2 3 ஆட் பண்ண நம்ம என்ன வரும்? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னா இதோட ஃபார்முலா தெரியும். ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா. a plus b plus c whole square na formula a square b square plus c square plus 2ab plus 2bc plus 2c அந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்பா ஸ்கொயர் பீட்டா காமா ஸ்கொயர் மட்டும் ஒன் சைடு இருக்குது, ரிமைனிங் ஒன் சைடு கொண்டு போனால் இந்த ஃபேக்டரா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா நமக்கு தெரியும். என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் ஏ மைனஸ் 2 ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பானா யூஸ் பண்ணிக்கிறோம் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b இதை நம்ம சம்மேஷன் 1 வேல்யூ. சம்மேஷன் 2 வரும் 2 டுவா பண்ணும். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர். ஓகே, இது நமக்கு ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் காமா ஆல்பா ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம அதே சேம் இந்த ஃபார்மேட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஃபுல்லாக வந்து எக்ஸாக எடுத்து ஃபுல்லாக பினா ஒய் எடுத்து ப்ளஸ் இசட் ஆகுது. அப்போ ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நெக்ஸ்ட்னா நமக்கு மைனஸ் 2ab plus 2xy plus 2 yz plus zx. இதே சேம் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணால் ரிசல்ட் இருக்கு. இது ஃபுல்லாக இது ஃபுல் டைம் எக்ஸாக கன்சிடர் பண்ணிங்க. எக்ஸு இது ஒய்ஏ இசட்டு எக்ஸ்பிளைன் வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ்பிளைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy நெக்ஸ்ட் ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணால் எக்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா இதில் சப்ஜெக்ட் பண்ணால் ஃபார்மேட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இதில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இந்த டைம்ஸ் மட்டும் ரிமைனிங் ஒன் சைடு வந்தால் மைனஸ் டைம்ஸ் ஆகிடுச்சு. அப்போ எல்லா வேலையும் சப்ஜெக்ட் பண்ணால் ரிசல்ட்டாக நமக்கு இதில் ஃபுல்லாக என்ன வரும்? 2 எடுக்கலாம். ஆல்பா பீட்டா காமா இதுலேயும் எடுக்கலாம், இதுலேயும் ஆல்பா பீட்டா காமா, இந்த ஃபேக்டர்லையும் ஆல்பா பீட்டா காமா. அப்போ எடுத்துகிட்டா ரிமைன் என்ன இருக்கும்? காமா இருக்கும். இங்கே ரிமைன் என்ன இருக்கும்? ஒரு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு காமா இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்பா இருக்கும். இப்போ வேல்யூ எல்லா வேல்யூ நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆல்பா பீட்டா 3 ஃபேக்டர்னா யூஸ் பண்ணலாம், பின்னு யூஸ் பண்ணலாம். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்பா பீட்டா காமாக்குன்னா யூஸ் பண்ணலாம் மைனஸ் சி யூஸ் பண்ணிட்டோம். இதுக்குன்னா யூஸ் பண்ணலாம் ஆல்பா பீட்டா மைனஸ் ஏ. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும் 2 இன்ட்டு ஏசி. ஓகே, அப்போ ரிசல்ட் நமக்கு 2ac. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 வரும். 3 டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அதனால் ஆல்பா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா? அப்போ சி ஸ்கொயர் தேர்ஃபோர் இதை சி ஆல்பா பீட்டா காமானா வரும் சி இருக்குது, சி ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் சி ஸ்கொயர். தேர்ஃபோர் require cubication cube equation is x cube minus summation 1 x square plus summation 2x plus summation minus summation 3 equals 0. அதே quadratic equation எப்படி சொன்னோம்? அதே சேம் ப்ளஸ் மாறி மாறி இருக்கும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே,
அப்போ எக்ஸ் கியூப் சமேஷன் ஒன்னா கண்டுபிடிச்சு நமக்கு a square minus 2b into x square plus summation 2 b square minus 2ac into x minus c square equal to 0. நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டோட என்னதான் கியூபிக் ஈக்குவேஷன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒன் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.